जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्रीला रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தருக்கும் மடியான பரிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. முதல் கேண்டோ சாப்டர் 7 டெக்ஸ்ட் 33 33. ஓகே ஓகே ரைட் கடைசியா வருவா 33 33 ரமேஷ் வருவா கடைசியா ஒன்றாவது காண்டம் கரெக்டா வருவா. ஓகே ததா ஆஷத்ய தரஷா தாருணாம் கௌதமி சுதம் பவந்தாமர்ஷ தாம்ராஷ பசும் ரசனயா யதா ததா ஆஷத்ய தரஷா தாருணம் கௌதமி சுதம் பவந்தாமர்ஷ தாம்ராஷ பசும் ரசனயா யதா. எஸ் ரமேஷ் படிக்கிறீங்களா? ததா ஆஷத்ய தரஷா தாருணம் கௌதமி சுதம் பவந்தாமர்ஷ தாம்ராஷ பசும் ரசனையா யதா. வெரி குட் பிரபு. அப்படி கற்றுக்குங்க. அப்படி கற்றுக்கிட்டே வாங்க. ஓகே மாதாஜி உஷா மாதாஜி. ததா ஆஷத்ய தரஷா தாருணம் கௌதமி சுதம் பாபந்தாமர்ஷ தாம்ராஷ பசும் ரசனையா யதா. ஓகே ததா உடனே ஆஷத்ய கைது செய்தார் தரஷா சாமர்த்தியமாக தாருணம் ஆபத்தான கௌதமி கௌதமி சுத்தம் கௌதமியின் மகனை பபந்தா கட்டினார் அமர்ஷா கோபம் தாம்ராஷ தாமிரத்தை போல் சிவந்த கண்கள் பசும் மிருகம் ரசனையா கயிறுகளால் யதா அதை போல். மொழிபெயர்ப்பு தமிழ். அர்ஜுனன் சிவந்த தாமிர குண்டுகளைப் போல் கோபத்தால் காட்சியளித்த சீற்றம் அடைந்த கண்களுடன் கௌதமியின் மகனை சாமர்த்தியமாக கைது செய்து அவனை ஒரு மிருகத்தைப் போல் கயிற்றுகளால் கட்டினார். எப்படிங்க? Arjuna, his eyes blazing in anger, like two red balls of copper, distractedly arrested the son of Gautami and bound him with a rope like an animal. ஏஷு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் புலூருக்கு ஜெய். அஸ்வத்தாமனின் தாயாகிய கிருபி கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவளாவார். இச்சுலோகத்திலுள்ள குறிப்பிடத்தக்க கருத்து என்னவெனில், அஸ்வத்தாமன் பிடிப்பட்டு ஒரு மிருகத்தைப் போல் கயிறுகளால் கட்டப்பட்டான். அர்ஜுனன் அவரது கடமையில் தர்மம் பகுதியாக ஒரு பிராமணரின் இந்த மகனை மிருகத்தைப் போல் கைப்பற்ற வேண்டியிருந்தது.
ஸ்ரீதர் சுவாமியின் இக்கூற்று பின்வரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றால் உறுதி செய்யப்படுத்துகிறது. அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்த தகுதியுள்ள ஒரு மகனாவான். ஆனால் அவன் தன்னை இழிவான வாழ்வில் ஈடுபடுத்தி கொண்டதால் அவனை ஒரு பிராமணனாக நடத்தாமல் ஒரு மிருகத்தை போல் நடத்தியது சரியானதே. 34 34 சிபிராய நிஷந்தம் ராஜ்வா பத்வாரிவும் பலாத் பிரஹார்ஜுனம் பிரகூபிதோ பகவான் அம்புஜேஷன. ஓகே, மொழிபெயர்ப்பு. அஸ்வத்தாமனை கட்டிய பிறகு அர்ஜுனன் அவனை இராணுவ முகாமிற்கு கொண்டு செல்ல விரும்பினார். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தமது கமல கண்களுடன் நோக்கியவாறு கோபவேஷத்துடன் இருந்த அர்ஜுனனின் பேசினார். அது தனம் அது இங்கிலீஷ் சொல்லுவீங்களா? அப்படிங்க அது. After binding Ashwatthama, Arjuna wanted to take him to the military camp. The personality of Godhead, Sri Krishna, looking on his lotus eyes, spoke to Arjuna in ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத மரப்புலுக்கு ஜெய். அர்ஜுனன் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இருவருமே கோபமான மனநிலையில் இருப்பதாக இங்கு விரிவுபடுத்துகின்றது. அர்ஜுனன் கண்கள் சிவந்த தாமிர குண்டுகளைப் போல் காட்சி அளித்தன. ஆனால் பகவானின் கண்களோ தாமரை மலர்களைப் போல் இருந்தன. அர்ஜுனனின் கோபமானது மனோநிலையையும் பகவானின் கோபமானது மனோநிலையையும் சமநிலையில் இருப்பவை அல்ல என்பதையே இது குறிக்கிறது. பகவான் உன்னதமானவர் என்பதால் அவர் எல்லா நிலைகளிலும் பூர்ணமாகவே இருக்கிறார். அவருடைய கோபம் ஜட இயற்கையின் குணங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் கோபத்தை போன்றதல்ல. அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் அவரது கோபமும் மகிழ்ச்சியும் சமமானவையே. அவரது கோபம் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வெளிப்படுத்தப்படுவது இல்லை. அவரது பக்தர்களிடம் இறக்கப்படுவதாக காட்டி கொள்ளும் பொழுது மட்டுமே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இச்சூழ்நிலையிலும் மாறாதவரான அவர் கோபப்பட்டாலும் அவரது கோபத்தை தூண்டிய பொருள் பெருமைக்கு உரியதாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, யார் யார்கிட்ட பேசுகிறாங்க? நிறைய பிரபு. சவுனு ரிஷி ஒன்று யார்? சுத கோஸ்வாமி. சுத கோஸ்வாமி பேசுகிறாரா இல்லை சவுனு ரிஷி பேசுகிறாரா? சவுனு ரிஷி கேட்குறாரா இல்லை சுத கோஸ்வாமி கேட்குறாரா? யாருக்கு பேச யார் கேட்குறா? சுத கோஸ்வாமி பேசுகிறாரு, சவுனு ரிஷி கேட்குறாரு. ஓகேவா? அப்போ அந்த கதை வந்து எங்கே போயிருக்கு? இப்போ ரமேஷ் சொல்லுங்கள். மகாபாரதத்துக்குள்ள இப்போ வந்து பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேர் இருக்காங்க. போன சொன்னா அதில் பாண்டவர்கள் 5 பேர், அவங்களோட பசங்களை 5 பசங்களை வந்து கௌரவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியாரின் துரியோதனுடைய நண்பர். ஹரிகிருஷ்ண மதுஜி. துரியோதனின் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து கழுத்து வெட்டிட்டார். அப்போ அது வந்து ஹாப்பி ஆகலை துரியோதனன். பிறகு வந்து தன் பசங்களை வந்து வெட்டிட்டான்னு சொல்லிட்டோன்னே எல்லாரும் கோபம். அதில் அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அஸ்வத்தாமனை நோக்கி போகிறாரு. ஆனால் அஸ்வத்தாமன் வந்து என்ன பண்ணார்,
பண்ணிடுவோம். ஓடுறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஓடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு அணு ஆயுதத்தை பைக்கிறாரு. இஸ் அ நியூக்ளியர் பாம்பு மாதிரி. அது வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, அர்ஜுனன் வந்து அப்படி இப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னா, பிடிச்சாரு. பிடிச்சி அவர் வந்து கயிறில் கட்டி கொண்டு வராங்க. அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா, அவர் அப்பா பேர் துரோணாச்சாரியா, அம்மா பேர் கிருபி. 2 பேரும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? இந்த பிராமணருக்கு பிறந்தவர் தான் அஸ்வத்தாமன். ஆனால் அர்ஜுனன் வந்து என்ன, அவர் என்னது பிராமணனா சத்திரியனா வைசியன் சுத்திரனா? அர்ஜுனன் சத்திரியன். ஆனால் சத்திரியன் பிராமணருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அஸ்வத்தாமன் செய்த அந்த செயல்னால அர்ஜுனன் வந்து இவருக்கு என்னது பையன் பேர் என்னது அஸ்வத்தாமனுக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்கல. அவர் கையில் கட்டி தரன்னு எடுத்துகிட்டு கண்ணெல்லாம் வந்து பாருங்கள் ரெட் பால் மாதிரி இருக்கான். அப்படியே வந்து சிவந்த அந்த கண்கள் மாரி இருக்குது. சரியான கோபத்தில் இருக்கிறாரு. ஓகேவா? அவர் ஒன்றும் பண்ணாமல் கிருஷ்ணன் கிட்ட பிடிச்சி கொண்டு வராரு. புரியுதா பிறவோ? கதையை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். கதை இப்போ தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபிலோசஃபி அங்கே ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு இன்சிடென்ட்லேயும் அவங்க வந்து ஆச்சாரியர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் கதையோட ஃப்ளோ விட்டுட்டீங்க. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மண்ணுக்கு அந்த கதையை சொல்கிறது. அந்த ஃப்ளோ தெரிஞ்சால் தான் நீங்கள் நம்மளுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் கிட்ட தரன்னு எடுத்துகிட்டு வராரு. அதை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே நிற்கிது கதை. இப்போ அவங்க எடுத்துகிட்டு வரும்போது அர்ஜுனோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா சோப்பாக இருக்குது, கோபத்தில் இருக்கிறாரு. ஆனால் பகவான் கிருஷ்ணர் கோபத்தில் இருக்கிறாரு. இப்போ 34வது ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுனன் சிவந்த தாமிர குண்டுகளை போல் கோபத்தால் காட்சி அளித்த சீற்றமடைந்த கண்களுடன் கௌதமியின் மகனை சாமர்த்தியமாக கைது செய்து அவனை ஒரு மிருகத்தை போல் கயிற்றுகளால் கட்டினார். அவனை மிருகத்தை போய் ஒரு எனிமல் மாதிரி கட்டி இழுத்து வர்றாரு. அண்ட் 34 வந்து பார்த்தீங்கன்னா 34 அஸ்வத்தாமனை கட்டிய பிறகு அர்ஜுனன் அவனை இராணுவ முகாம் இருக்குது அந்த கேம்புக்கு கொண்டு வராங்க. எந்த கேம்புக்கு? அங்கே சண்டை நடக்கிற கேம்புக்கு குருஷேத்திர கொண்டு வராங்க, இழுத்து வராங்க. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது கமல கண்களுடன் நோக்கியவாறு கோப வேஷத்துடன் இருந்த அர்ஜுனனிடம் பேசினார். நீங்கள் பாருங்கள் 33 அர்ஜுனோட கண்கள் பாருங்கள் ரெட் பால்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிவந்த கண்கள் மாதிரி இருக்குன்னு. கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கண்ணில் ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிவந்த பேர் இருக்குது, சோப்பு கலர் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணிடுவோம்? சரியான கோபத்தில் இருக்காது. அப்படி 34 பாருங்க அதே ஸ்லோகம் தான். ஆனால் வந்து இங்கே வந்து கிருஷ்ணோட கண்ணை என்ன சொல்லுவாங்க? கமல கண்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கமலா? லோட்டஸ். தாமரை தான் கமலம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் கமலாட்சினி, கமலக்கண்ணன், கமலா, இந்த மாதிரி கமலன்னா என்ன அர்த்தம்னா தாமரை, லோட்டஸ் அர்த்தம். இங்கே வந்து பாருங்கள் அதே சிச்சுவேஷன் நடந்துருக்கு. ஆனால் இங்கே வந்து அதே கிருஷ்ணனோட கண்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? இப்போ கிருஷ்ண கண்களை இங்கே என்னென்னு சொல்கிறாங்க? என்ன பேர்? கமலக்கண்ணன். அந்த கமல பறவையால் அவர் பார்க்குறாருன்னு. இப்போ பிரபு என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் ஆகிய இருவருமே கோபமான மனநிலையில் இருப்பதாக இங்கே விவரிக்கப்படுற. 2 பேருமே கோபமாக இருக்கிறாங்க. யார் அந்த 2 பேர்? அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணன் 2 பேருமே இப்போ அந்த சிச்சுவேஷனில். ஓகேவா? இப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன நடக்குது அதுதான் இப்போ படிக்க போகிறோம். நம்ம அந்த சிச்சுவேஷனில் கிருஷ்ணரும் பகவானும் 2 பேருமே கோபமாக இருக்கிறாங்க. அஸ்வத்தாமன் நடுவில் நிற்கிறார் இப்போ. ஓகேவா? அர்ஜுனனின் கண்கள் சிவந்ததாக காட்சியளித்தன, பகவானின் கண்களோ தாமரை மலர்களை போல் காட்சி அளித்தன. ஓகேவா? 2த்துக்கும் வித்தியாசம் சொல்லிட்டாரு. அடுத்த பூர்வம் என்ன சொல்ல பாருங்க. அர்ஜுனனின் கோபமானது மனோநிலையை, பகவானின் கோபமானது அவர் மனநிலையை சமநிலையில் இருப்பவை அல்ல என்பதையே இது குறிக்கிறது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா மனநிலையை அவங்க எமோஷனல் இட்ஸ் நாட் சேம். 2மே சேம் இல்லை. ஓகேவா? அடுத்த லைன் முக்கியமான லைனு. ஓகே, இருப்பவை என்பதை குறிக்கிறது. பகவான் உன்னதமானவர் என்பதால் அவர் எல்லா நிலைகளிலும் பூர்ணமாகவே இருக்கின்றார். அவருடைய கோபம்
ஜட இயற்கையின் குணங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் கோபத்தை போன்றதல்ல. அவரும் பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் கோவப்படுற மாதிரி அவர் கோவப்படலை. அண்டர்ஸ்டாண்ட் வந்துச்சு? ஓகேவா? இப்போ அர்ஜுனன் படுற கோவம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் எதன் அடிப்படையில் இருக்கு? எமோஷனல். இந்த பந்தப்பட்ட நிலையிலேருந்து அவர் கோவப்படுறாரு. ஐயோ என் பையன் செத்து போயிட்டானே, இவனை சாவடிச்சானே, அஸ்வத்தாமன் இருந்து நான் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. கிருஷ்ணர் ஊன்னு சொல்லிட்டானா அவர் கதையை முடிச்சிடுவார். அந்த நிலையில் தான் இருக்கிறார். புரியுதா தனமதஜி? புரியுதா? ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அந்த கோபத்தில் இல்லை. அவர் டிரான்சென்டென்டல் பிளாட்ஃபார்ம் ஆன்மீக நிலையாக இருக்கிறார். அவர் அந்த ஆன்மீக நிலையில் இருந்து அவர் அந்த 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 சிச்சுவேஷன் பார்க்குறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே என்னது? ஏன் பகவான் பார்த்தீங்கன்னா அவர் மகாபாரத போரில் ரத்தம் வெள்ளம் ஓடுது. மகாபாரத போரில் சும்மா சாதாரண இல்லை, நம்ம புக்கில் படிக்கிற மாதிரி படத்தில் பக்கமே கிடையாது. ஒரிஜினலாக அங்கே மிகப்பெரிய அங்கே வார் ஓடி இருக்கு. எப்படி இங்கே பல பல நாடுகளில் சண்டை ஓடுதோ அதோட பல மடங்கு குண்டு போடுறாங்க, ரத்தம் தெறிக்குது, இந்த மாதிரி பல சண்டைகள் நடந்துருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கோடான கோடி பேர் செத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து பகவான் எதுலையுமே கலங்கப்படலை. ஆனால் அர்ஜுனன் தன் பசங்க செத்தோடனே அவர் கோபமாயிட்டார். இப்போ நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தனா மாதாஜி? அது ஓகே தான், பட் ஒன்றும் நல்ல பதில் ஒன்றும். நம்மளுக்கும் பகவானுக்கும் கடவுளுக்கும் அப்பாற்பட்ட. வெரி குட். நம்ம புலன்களுக்கு கட்டுப்பட்டவங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அம்மாவை. அவருக்கு இருக்கு. ஓகே, வெரி குட். சரஸ்வதி மாதாஜி இல்லையா? நம்மளுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்? ரைட் சொல்லுங்கள். நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? நாலு இது இருக்கா? என்னது நாலு? ஓ, நம்மளுக்கு மாயா இருக்கு, பகவானுக்கு மாயா இல்லை. ஓகே, வெரி குட். ரமேஷ் பிரபு, நம்மளும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம் பிரபு? பகவானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? என்ன பிரபு அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க, என்ன வித்தியாசம் கேட்குறேன் நான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் சொல்ல நல்லது கரெக்டானா, பகவான் இஸ் பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா இல்லை ஜீவாத்மா. ஓகேவா? அவரும் நம்மளும் சேமான பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறோம். ஓகேவா? நம்ம ரெண்டு பேருமே சேம் தான். ஓகேவா? நேற்று சிசி கிளாஸில் சைத்தன்ய சேதன கிளாஸில் நான் பேசியிருந்தேன். நம்ம மாதாஜி நீங்கள் சொல்லாதீங்க ஸ்ரீமதி. ஓகே, நம்ம சம்பிரதாயத்தோட பேர் என்னது? தானா மாதாஜி? நம்ம சம்பிரதாயத்தோடைய பேர் என்னது? ஆமாம், சம்பிரதாயம். பனியன் பிரபு, நம்ம சமுதாயத்தோட பேர் என்னது? சம்பிரதாயத்தோடைய பேர், நாட் சமுதாயம், நாட் சொசைட்டி. இல்லை, நான் சமுதாயம் அந்த சொசைட்டி சொல்ல, நம்ம சம்பிரதாயத்தோடைய மாலிக சம்பிரதாயத்தோடைய பேர் என்னது? ரமேஷ் சொல்லுங்க. கௌடியம் வருதா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நிறையா இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரமேஷ் ப்ரோ தெரியுமா? ட்ரை பண்ணுறீங்களா? தெரியலையா? இப்போ ஹரிகிருஷ்ணா நம்ம வெளியே நம்ம ஹரிகிருஷ்ணா இருக்கோம். ஓகேவா? ஹரிகிருஷ்ணாங்க வரோம். ஹரிகிருஷ்ணா விஷயம், ஹரிகிருஷ்ணா இருக்கக்கூடிய சொசைட்டியில் நம்ம கலந்துக்கிறோம். இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயம் கற்றுக்குறோம்.
அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்குது. சும்மா ஹரிகிருஷ்ணா கிடையாது. ஹரிகிருஷ்ணா என்பது நீங்கள் பண்ணுற ஜபத்தோடைய பேர் வச்சு சொல்கிறது. ஓகேவா? ஹரிகிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுறோம். ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அதை பேரை வச்சு சொல்கிறாங்க. நம்மளோட உண்மையான பேர் வந்து என்னது? சம்பந்த பேர் என்னது? என்னமோ பார்த்துங்க, நல்லா ஞாபகிச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்கும் அது வந்து ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயம் நம்ம இந்தியனுடைய அவங்களோட ஐடியா என்ன வருதுன்னா, சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து இந்த விஷயம் செய்கிறது அப்படி வந்தது. சும்மா வந்து ஒரு போகிற போக்கில் விஷயம் செஞ்சுட்டு போயிடலாம், அது சம்பிரதாயம் இல்லை. சம்பிரதாயம் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி, அதான் சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இருக்குது. நம்மளோட பிரம்மாஸ் மத்துவ கௌடிய சம்பிரதாயம். புரியுதா என்ன மதஜி? காட் இட்? திருப்பி சொல்லவா? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். பிரம்ம ரமேஷ் பிரபு, நீங்கள் அடுத்த என்ன பண்ணீங்கன்னு பிரபு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு புக்கு வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு புக்கு. கௌடிய சம்பிரதாயம், கௌடிய சம்பிரதாயம். பிரம்ம மத்துவ கௌடிய அர்த்தம் என்னது? இதுதான் ஹரிகிருஷ்ணனுடைய பேர், சொசைட்டியோட பேர். பிரம்ம மத்துவ கௌடிய அர்த்தம் என்ன? பிரம்மன்னா என்ன அர்த்தம்? பிரம்மன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்பிரதாயம் இப்போ 4 பேர் அங்கீகரிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆன்மீக பாதைக்கு வர்றதுக்கு, பகவான் அடையிறதுக்கு, பகவான் கிருஷ்ணர் அடையிறதுக்கு அவங்க கீழே 4 பேர் வராங்க. இந்த 4 பேரோட மூலிமா தான், இந்த 4 பேரோடைய கனெக்ஷனில் தான் நீங்கள் கிருஷ்ணரை அடைய முடியும். ஒன்று லக்ஷ்மி தேவி, ஒன்றுனே சிவபெருமான், ஒன்றுனே பிரம்மதேவருடைய 4 பசங்க சனந்தன், சனாதன, சனங்க, சனக்குமாரர்கள். 4வது பிரம்மதேவர். ரமேஷ் பிரபு தெளிவாக தெரியணும். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பதிவுக்குள்ள வரணும்னா ஒரு சொசைட்டியோட பேர் என்னது, அந்த சொசைட்டி அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படாததா, அது ரெக்கக்னைஸா இல்லை நாட் ரெக்கக்னைஸா, அந்த சம்பிரதாயத்தோடைய தத்துவம் என்னது, அந்த சம்பிரதாயத்தோடைய அட்ரஸ் என்னது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிலனா நாளைக்கு வெளியில் நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போதோ இல்லை வெளியில் நம்ம ஹரிகிருஷ்ணா பார்க்கும்போதோ சரியான ஒரு கேள்வி கேட்குறவங்ககிட்ட மாற்றணும்னு வச்சிங்களேன், அவங்க உங்களே ஹெட்ஷாட்டில் போடுவாங்க. நீங்கள் நிறைய நம்ம நினைக்கூடாது, மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. மக்களுக்கு வந்து ஞான நாலேஜ் எல்லாம் இருக்காது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாலேஜபிள் பர்சன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டளை வந்துச்சு, உங்களை ஃபுல்லாக லாக் பண்ணிடுவாங்க, உங்களுக்கே சந்தேகம் வர மாதிரி ஆக்கிடுவாங்க. தட்ஸ் வை நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்பிரதாயத்து பேர் என்னது ரமேஷ் பிரபு? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். பிரம்மனா அப்போ இந்த 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் இந்த ஆன்மீக பாதை அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு இந்த 4 பேருடைய ஜேர்னி இருக்குது. 4 பேர் மூலிமா தான் நீங்கள் பகவான் கிருஷ்ணன் அடைய முடியும். ஒன்று வந்து என்னது? லக்ஷ்மி தேவி, ஒன்றுனே சிவபெருமான், ஒன்றுனே பிரம்மதேவரோட 4 பசங்க குமாரர்கள், 4 குமாரர்கள், ஒன்று கடைசி பிரம்மதேவர். ஓகேவா? இப்போ லக்ஷ்மி தேவி மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். லக்ஷ்மி தேவி மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ தெரியுமா ப்ரோ? ஸ்ரீ வைஷ்ணவ யாரும் தெரியுமா? தமிழ்நாட்டில் 3 நாமங்கள் போட்டிருப்பாங்களே, ஸ்ரீரங்கத்தில் இருப்பாங்களே, ஏழுகுண்டல வாடா கோவிந்தா வெங்கடரமணா புரியுதா ப்ரோ? எஸ். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க வந்து லக்ஷ்மி தேவி வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட ஆச்சாரியர் பேர் வந்து என்னது? ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியா. அடுத்து சிவபெருமானுடைய வழியில் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்னது? ருத்ர சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயோட ஆச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா நிம்பார்க்க சுவாமி. ஐ திங்க் நிம்பார்க்க சுவாமிங்கிற கரெக்டாக வந்துச்சு. அடுத்து 4 குமாரர்கள், பிரம்மதேவரோட 4 குமாரர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னது? பிரம்மத்தை நோக்கி இருந்தாங்க, ஜோதியை நோக்கி இருந்தாங்க. பிறகு பகவான் அடைஞ்சாங்க. அவங்க வழி பின்பற்றவங்க பார்த்திங்கன்னா விஷ்ணு சுவாமி, அவரோட ஆச்சாரிய பேர். அடுத்து பிரம்மதேவர் மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் நம்ம ஹரிகிருஷ்ணா பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். நம்மளோட ஆச்சாரியர் வந்து யார்? பண்ணிட்டு விடுவோம் ஓபாதர் இல்லை ப்ரோ, ஓபாதர் இப்போ
அதெல்லாம் ஞாபகம். பிரபுபாதம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பிரபுபாதம் ஹரிகிருஷ்ணன் உருவாக்குனாருன்னு. பிரபுபாதம் ஹரிகிருஷ்ணன் உருவாக்கல, அது தவறு. பிரபுபாதம் இந்த கிருஷ்ண பக்தியில் ஒரு மிகப்பெரிய பங்கு கொடுத்துருக்கிறாரு. ஹரிகிருஷ்ணா பிரபுபாதம் கண்டுபிடிக்கல. இந்த கிருஷ்ண பக்தி காலங்காலமாக இருக்குது. இது சைத்தன்ய மகாபிரபு வந்து அதே பண்ணி பிரபுபாதம் கண்டுபிடிச்சாரு கிடையாது. பிரபுபாதம் இந்த சொசைட்டியை உருவாக்குனாரு. இந்த கிருஷ்ண பக்தி ஒன்றும் உலக அளவுக்கு எடுத்து போனார். இதுக்கு முன்னே உழைச்சவங்க நிறைய பேர், இந்த பரம்பரா சிஸ்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பரம்பரா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பிரம்மனா பிரம்ம மத்துவதில் பிரம்மனா பிரம்மதேவர் மூலியமாக, மத்துவனா நம்மளோட ஆச்சாரியர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்த ஆச்சாரிய பேர், முக்கியமான ஆச்சாரியர் மத்வாச்சாரியார். நிறைய பேர் இருந்தாலும் மத்வாச்சாரியர்கிட்டேருந்து தான் நம்ம பேரை வந்து சமுதாயம் முக்கியமாக ஆரம்பிக்குது. ஏன் மத்வாச்சாரியர்கிட்ட ஆரம்பிக்குது? காரணம் என்ன? ஏன் மற்ற ஆச்சாரியா குறிப்பிட ஏன் மத்வாச்சாரியம் சொல்கிறாங்க? மத்வாச்சாரி யார் முதல் பார்த்துருக்கீங்க? அவர் பிக்சர் யார் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா மதுஜி? பார்த்துருக்கீங்களா? மத்வாச்சாரி கை எப்படி அப்படி வச்சுருப்பாரு, 2 வரல வச்சுருப்பார். இப்படி மத்வாச்சாரி ஏன் 2 வரல வச்சுக்காருன்னா, அவர் வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டுமே வேறு கொடுத்தாரு. ஆத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டும் வேறு. ஏன்னா அதுக்கு முன்னே இருந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆதி சங்கராச்சாரியார் என்ன பண்ணார், ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், நீயும் கடவுள் நானும் கடவுள், நீயும் கடவுளாகலாம் நானும் கடவுளாகலாம். ஆனால் மத்வாச்சாரி என்ன பண்ண கிடையாது. ஜீவாத்மா என்றைக்குமே பரமாத்மா ஆக முடியாது, மனிதன் என்றைக்குமே கடவுள் ஆக முடியாது. அதனால தான் ஆத்மாவும் பரமாத்மா வேறு சொல்லி துவைதவாதம். அவர் கூட தத்துவத்தோட பேர் துவைதவாதம், டுவலிசம். அதாவது ரெண்டுமே வேறு. ஓகேவா? அதான் பிரம்ம மத்வனா மத்வாச்சாரியார், பிரம்மனா பிரம்மதேவர், மத்வனா மத்வாச்சாரியார். கௌடியன் என்ன அர்த்தம்? வாட் இஸ் அ கௌடியா? அது கௌராங்கம் சொல்லலாம், ஆனால் முக்கியமாக ஒரு அர்த்தம் இருக்குது கௌடியக்கு. இந்த சம்பிரதாயம் எங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, எங்கேருந்து வருது? கௌட தேசம். கௌட தேசம்னா வந்து பார்த்திங்கன்னா பெங்கால். ஓகேவா? அங்கேருந்து தான் வந்து அங்கே உருவாகுது, அந்த இடத்துலேருந்து உருவாகுது. அதனால கௌட தேசம். தென் பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயனா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி, அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ் ஆகப்பட்ட ஒரு சொசைட்டி. இதுதான் நம்மளோட பேர். பிரம்மதேவர், மத்வனா மத்வாச்சாரியா, கௌடியனா கௌட தேசம், வெஸ்ட் பெங்கால், அங்கேருந்து உருவாகுது. இது சம்பிரதாயம். இதான் நம்மளுடைய ஹரிகிருஷ்ணனோட ஒரிஜினல் பேர். புரியுதா? நம்மளுடைய இதான் சம்பிரதாய பேர். ஏன்னா அடுத்து வந்து கோத்திரம்னா வந்து என்னதுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ரஸ் மாதிரி. நம்மளோட கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுதா கோத்திரம். அச்சுதா கோத்திரம் கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்குது, அச்சுதானே. சுதானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோபல், அதாவது தவறு செய்கிறவர். அச்சுதானா தவறு செய்யாதவர். அப்போ நம்மளுக்கு வந்து பகவானுடைய சம்பிரதாயத்தை வரக்கூடிய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கோத்திரம் அச்சுதா கோத்திரம். ஓகேவா? இப்போ இந்த சம்பிரதாயத்தில் நம்ம வந்து வரோம். ஓகேவா? இப்போ இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய நம்மளுக்கும் இப்போ இந்த உள்ள ஸ்லோகத்துக்கும் எப்படி வந்து சம்பந்தம்? அதுக்கு தான் வந்து போய் சட்சங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மகாபாரதம் கதை நடந்திருக்கு, அது 2 பேர் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம இந்த கிளாஸை, இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை, ஆன்மீக சாஸ்திரத்தை சும்மா அப்படியே மேலோட்டம் பார்க்கக்கூடாது. 2 பேர் கோவப்படுறாங்க, 2 பேர் வந்து கோபத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரோட கண்ணு சிவந்திருக்கு, ஒருத்தர் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கார். பகவான் நியூட்ரலாக இருக்கார், பகவான் எதுலேயுமே சம்மந்தப்படல, ரொம்ப இதாக இருக்கிறாரு. அப்போ இதுக்கு 2த்துக்கு என்ன சம்மந்தம்னா, ஜீவாத்மா பரமாத்மா என்னது, ஜீவாத்மா பரமாத்மா முதல் என்னது தெரிஞ்சுக்கணும். ஏன் பகவான் இங்கே கோவப்படலை, ஏன் அர்ஜுன் கோவப்படுறாரு? அப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன சம்பந்தம்? நம்ம சம்பிரதாயத்தோடைய பேர் சொல்லிட்டேன், நம்ம சம்பிரதாயத்தோடைய தத்துவம் என்னது? நம்ம சம்பிரதாயத்தோடைய பிரம்ம மத்த கௌடி சம்பிரதாய தத்துவம் வந்து என்னது? சேமா தயவு செய்து மதஜி டோன்ட் ஸ்பீக் மதஜி, ஜஸ்ட் கீப் சான்ஸ் வித் தேம். நம்ம சம்பிரதாயத்தை ஏன்னா நேற்று நான் பேசினேன், நம்ம சம்பிரதாய பேர் என்ன, நம்ம சம்பிரதாய தத்துவம் என்னது மதஜி? அத்வைத ஸ்ரீ கிருஷ்ணாவா? நான் சொல்கிறேன் மதஜி, நோ மதஜி. சம்பிரதாய தத்துவம் என்னது? ரமேஷ் பிரபு உங்களுக்கு தெரியணும் பிரபு, கண்டிப்பாக தெரியணும். சொல்கிறீங்களா பிரபு? அப்போ இப்போ சொல்கிறீங்களா? சொல்லுங்கள்.
சவுண்டில் கரெக்டாக இருக்குது, ஆனால் வந்து ஸ்பெல்லிங் தான் எல்லாம் மிஸ்டேக்கே இருக்குது. அச்சிந்தியா முதல் நீங்கள் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. அதுவே ஸ்ரீகிருஷ்ண தத்துவமா? அச்சோ, அதெல்லாம் அது மாதிரி வரவே வராது. அத்வைத சரி அச்சிந்தியா அது முதல் எழுதிங்க. அச்சிந்தியா அது முதல் அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரணும். அச்சிந்தியா அச்சிந்தியா பேதா, அப்புறம் பேதா தத்துவம். அச்சிந்தியா பேதா பேத தத்துவம், இதுதான் நம்ம சம்பிரதாய தத்துவம். ஓகேவா? அப்போ நேற்று நீங்கள் நான் அந்த சிசி கிளாஸ் போட்டோன்னே நீங்கள் அந்த கிளாஸ் கேட்கலாம். ஓகேவா? சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், அப்புறம் மத்வாச்சாரியார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிம்பார்க்க சுவாமி, அப்புறம் விஷ்ணு சுவாமி, இந்த மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும் ஒரு தத்துவத்தை வந்து வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக வந்து வியாசதேவர் என்ன பண்ணார், அது வந்து வேதங்கள் வந்து பெருசாக இருக்குல்ல, அது என்ன பண்ணார், சிம்பிளாக சுருக்குனார், எல்லாத்தையும் அப்படியே சாரமாக ஆக்குனார். அதுதான் பிரம்மசூத்திரம், இல்லைன்னா வந்து வேதான சூத்திரம் சொல்லுவாங்க. அப்போ அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க தத்துவத்தை உருவாக்குறாங்க. இந்த உலக நன்மைக்காக அவங்களோட தத்துவங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. அதில் சங்கராச்சாரியா வந்து என்ன பண்ணுறாரு, மாயாவ தத்துவம்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நீங்களும் கடவுளாகலாம், நானும் கடவுளாகலாம். இதுதான் மாயாவ தத்துவம். இதுதான் சங்கராச்சாரியா பண்ணிட்டு போனார். ராமானுஜாச்சாரியா என்ன பண்ணார், அது அப்படி இல்லை, ஆத்மா பரமாத்மாவும் ரெண்டு பேருமே வந்து ஸ்பிரிச்சுவலானவங்க, ரெண்டு பேருமே ஆன்மீகமானவங்க சொன்னார். மத்வாச்சாரியா என்ன வந்தார், இல்லை ரெண்டு பேரும் தனித்தனி, ஜீவாத்மா அணுவாத்மா ரெண்டு பேரும் தனித்தனி அப்படி சொன்னார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறையா வரும். இப்போ மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தில் வராரு. ஓகேவா? இந்த சம்பிரதாயத்தில் அவர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மத்வாச்சாரியர் இருந்தாலும் இந்த மத்வாச்சாரியர் லைனில் அப்படி படிப்படியாக பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒருத்தர் வராரு. யார்? ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி. இந்த மாதவேந்திர பூரி அவர் இந்த சம்பிரதாயத்தில் வந்த பிறகு தான் மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை அக்செப்ட் பண்ணிட்டார். மாதவேந்திர பூரி இந்த சம்பிரதாயத்தை வரலன்னா மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்போ மத்வாச்சாரியருக்கும் மாதவேந்திர பூரிக்கும் ஒரே சம்பிரதாயத்தில் பாருங்க, மத்வாச்சாரியா வராரா? ரமேஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ரொம்ப ஹெவியாக போகிறேண்ணா? ரொம்ப ஹெவியாக போகிறேண்ணா? நான் சரி, அதான் நான் யோசித்தேன். நான் பாட்டு போனேன், அப்போ பாட்டுனா அப்படி நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா, அப்போ நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம சம்பிரதாயத்தை பேர் முதல்ல சொன்னதானம்மா, சொல்லுங்கள். என்ன அர்த்தம் பிரம்மண்ணா? பிரம்மதேவன். அடுத்து மத்வானா என்னது? மத்வாச்சாரியா. இந்த சம்பிரதாயம் கூட முக்கியமான ஆச்சாரியர், ஆரம்பத்தில் உள்ள ஆச்சாரியர். அந்த அரசர்லாம் கிடையாது, அவர் ஆச்சாரியார். அவர் வந்து இந்த சம்பிரதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியார். அவர் என்ன பண்ணார்னா ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே வேற வேற அப்படின்னு சொன்னவர். அதான் மத்வாச்சாரியார். புரியுதா? மத்வாச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏன் சம்பந்தம் முக்கியமான ஆச்சாரியார்னா அவர் வந்து என்ன பண்ணார்னா கிருஷ்ணரோட வழிபாட்டை கொண்டு வந்தார். ஆனால் அவர் என்ன எப்படி வழிபட்டார்னா வெறும் கிருஷ்ணர் மட்டும் வழிபட்டார். நீங்கள் அந்த காலத்தில் படம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளக்கார படம்லாம் பார்த்துருக்கீங்க, சுவாஜி எம்ஜிஆர் படம்லாம். ஒரே ஒரு கிருஷ்ணன் புல்லாங்க பிடிச்சி நிற்பார். ரமேஷ் பார்த்துருக்கீங்க? ரமேஷ் பிரபு அந்த மாதிரி வெறும் கிருஷ்ணர் கோபால கிருஷ்ணரோட வழிபட்டார். அவர் வழிபட்ட மூர்த்தி வந்து கோபால கிருஷ்ணர், வெறும் ஒத்த கிருஷ்ணர், நம்ம ஆடுமைய கிருஷ்ணர், அந்த மாதிரி ஒத்த கிருஷ்ணரை வழிபட்டார். அதனால் மத்வாச்சாரியர் முக்கியமான இந்த சம்பந்த பேர் வருது. ஓகேவா? மத்வாச்சாரியை தாண்டி நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா கேட்கணுங்க. மத்வாச்சாரியை தாண்டி இந்த சம்பந்தம் நிறைய பேர் வராங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. புரியுதா தனமந்தஜி? அதில் ஒருத்தர் முக்கியமாக ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதவேந்திர பூரி, ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆச்சாரியம் வராரு. அவரு என்ன ரமேஸ்வரி இது புரியுதா? இது இப்போ எங்கே ஸ்டக் ஆகுது உங்களுக்கு? பிரம்மதேவர் மூலியமாக நம்ம சம்பிரதாயம் வருது. அந்த சம்பிரதாயத்தில் முக்கியமாக மத்வாச்சாரியார் வராரு. மத்வாச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரில் வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம் பிரபு? பனிபரப்பு தான் சொன்ன முத. ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே வேறு வேறு. Duality. டுவாலிட்டி. ஆத்மா பரமாத்மா வேறு, அதனால ரெண்டு பேரும் வச்சுருப்பார். அப்போ அவரோட லைனில் அதுக்கப்புறம் தொடர்ந்து வராங்க. அதில் முக்கியமான ஒரு தான் பார்த்தீங்கன்னா மாதவேந்திர பூரி. இது வரைக்கும் புரியுதா ரமேஷ் பிரபு? இது சம்பந்தம் தொடர்ந்து ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதில் மாதவேந்திர பூரி, ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி பாத், இதான் அவர் முழுசாக சொல்லணும். ஓகேவா? அப்போ ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி பாதா பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக அவரோட காலங்கள் கடந்து அவர் நடுவில் ஒரு இடத்துல வர்றார் அவர். புரியுதா தானே மதே எல்லாம் புரியுதா? ஓகே. ரமேஷ் புரியுதா? ஓகே. இந்த மாதவேந்திர பூரி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மதுவாச்சாரி யார் வழிபட்டார்? Krishna, Gopal. உஷா மதேவி சொல்லுங்கள். ஸ்ரீகிருஷ்ணரா? எந்த கிருஷ்ணர்? கோபாலகிருஷ்ணா. ஏன் கோபாலகிருஷ்ணா? கோபாலகிருஷ்ணா வெறும் மாடமேயர் கிருஷ்ணர், ஒத்தையில் இருப்பார் அவர். ஓகேவா? அதை வழிபடுறாரு. இப்படியே சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி பாதம் வராரு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சம்பிரதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாரு. என்ன பண்ணுறாரு, வெறும் கிருஷ்ணரோட வழிபாட்டாக மட்டும் இருந்ததை அவர் என்ன பண்ணுறாரு, ராதாராணியுடைய பிரேமையை உள்ளுக்குள்ளே கொண்டு வராரு. அவருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு ரொம்ப மிகப்பெரிய அளவில் வருது. அதுக்கு முன்னே இல்லையா கேட்டால் இருந்தது, ஆனால் அது அங்கீகரிக்கப்படாமல் இருந்துச்சு. ராதாகிருஷ்ண வழிபாடு அங்கீகரிக்கப்படவில்லை. புரியுதா மாதாஜி? புரியுதா கிருஷ்ணா? நம்ம புரியுதா? ஸ்ரீ மாதவேந்திர பூரி தான் என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ண பிரேமை வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ராதாகிருஷ்ண வழிபாடுகள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸ்ரீ மாதவேந்திர பூரியோட சிஷ்யர் தான் பார்த்திங்கன்னா ஈஸ்வர பூரி. அடுத்த கட்டம் வர்றாரு ஒருத்தர். புரியுதா ரமேஷ் பிரபு? மாதவேந்திர பூரிக்கு அப்புறம் யார் வரா? ஈஸ்வர பூரி. அடுத்த வாரம் கண்டிப்பாக புக்கு இருக்கணும் பிரபு. புக்கு இருந்தால் தான் நீங்கள் நிறைய ஞாபகம் எழுதணும், புரியும். அந்த மாதவேந்திர பூரியோட சிஷ்யர் பார்த்திங்கன்னா ஈஸ்வர பூரி. அந்த ஈஸ்வர பூரி கிட்ட தான் பார்த்திங்கன்னா அவர் தான் குருவாக எடுக்கிறாரு. யார்? ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வர பூரி கிட்ட தான் தீட்சை வாங்குறாரு. மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு, இந்த சம்பிரதாயத்தை எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா, அவர் இந்த சம்பிரதாயத்தில் ராதாகிருஷ்ண வழிபாடு இருக்கிறதுனால தான் இந்த சம்பிரதாயத்தை அவர் எக்ஸப்ட் பண்ணுறாரு. ராதாகிருஷ்ண வழிபாடு இருந்தால் தான் இங்கே கிருஷ்ண பிரேமை வெளிப்படுத்த முடியும். புரியுதா மாதாஜி? நான் வேறு விஷயத்தை சொல்கிறதுக்கு வச்சுருக்கிறேன், ஆனால் இங்கேருந்து நான் கொண்டு போகிறதுக்கு போகணும் நான், அப்போ தான் புரியும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது இல்லை. இது இன்னும் புக்கு திறக்கலை, இது உள்ளுக்குள்ளே இருக்கு. இது கிளியர் ஆனால் தான் நீங்கள் அது புரியும். புரியுதா? இப்போ அப்போ ராதாகிருஷ்ண வழிபாடை இருந்தால் தான் மகாபிரபு கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியும். கிருஷ்ண பிரேமையை வெறும் ஒத்த கிருஷ்ணரையோ இல்லை வேறு எந்த கிருஷ்ணரையோ, துவாரகை கிருஷ்ணரையோ, மதுரா கிருஷ்ணன் வச்சுட்டு நீ கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியாது. பகவத்கீதை பேசுறது எந்த கிருஷ்ணரு? ராதாகிருஷ்ணாவா? நாராயணவா? விஷ்ணுவா? என்னது? புல்லாங்குழலா? மகாபாரதம் பேசுறது பார்த்தீங்கன்னா அது பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவன கிருஷ்ணர் இல்லை. பிருந்தாவன கிருஷ்ணர்கிட்ட ஃப்ளூட் இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும். துவாரகை மதுரா கிருஷ்ணனுக்கு ஃப்ளூட் இருக்காது, ஓன்லி சங்கு மட்டும் தான் இருக்கும். சங்கு பிருந்தாவன கிருஷ்ணர்கிட்ட இருக்காது. ரமேஷ் ஜெயமாயிட்டாரு. இருக்குமா இருக்காதா? பிருந்தாவன கிருஷ்ணகிட்ட சங்கு இருக்குமா இருக்காதா? இருக்காது, ஓன்லி ஃப்ளூட் மட்டும்தான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் பலராம அவங்களாம் சேர்ந்து ஓடும்போது ஒரு சங்கு ஊதுற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது அந்த பிக்சர் பார்த்தது இல்லையா? கிருஷ்ணன் பலராம அந்த காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி கூட்டத்தோடு எல்லாம் கோபாலும் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஊதுவாங்க. வாட் இஸ் கால்ட்? அது என்ன வந்து ஹார்ன். அது பார்த்தீங்கன்னா அது பசுக்கள் இறந்து போகுதுல, அதோடைய இதில் கொம்பு இருக்குல்ல, அதில் ஒரு மாதிரி சவுண்ட் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அவங்க ஊதுவாங்க, சங்கு இல்லை. ஆனால் துவாரகை மதுரா கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளூட் கிடையாது. அங்கே என்ன வருவா? அங்கே என்ன அங்கே என்ன வருவா? ஓன்லி சங்கு தான். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே துவாரகை மதுரா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ண பிரேமையை கொடுக்க முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா வெறும் பாலிட்டிக்கு, அரசியல்,
மகாபாரத போர் இதுதான் பண்ணுவார். கிருஷ்ணர் பிரேமை கொடுக்கணும்னா ராதா அண்ட் கிருஷ்ணர் இருக்கணும். அந்த கிருஷ்ணர் பிருந்தாவன கிருஷ்ணா இருக்கணும், ஃப்ளூட் வச்சுருக்கணும், மாடு மேய்க்கணும், நந்தன கிருஷ்ணா, யசோதநந்தன கிருஷ்ணா, அதுதான் பிருந்தாவன கிருஷ்ணா. அப்போ அந்த கிருஷ்ணர் ராதாரணியும் வழிபாடு இருந்தால் தான் நீங்கள் கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியும். கிருஷ்ண பிரேமை எதுக்காக அவர் கொடுக்குறாரு? மகாபிரபு எதுக்காக கொடுக்க வர்றாரு? கிருஷ்ண பிரேமை எதுக்காக கொடுக்க வர்றாருன்னா, அந்த கிருஷ்ண பிரேமை நீங்கள் ஜீவாத்மா கிடைக்கும் போது தான் இந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆத்மாவுடைய டேஸ்ட்டு, உண்மையான சொரூபத்தோடைய டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும். இப்போ ஜீவாத்மா வந்து யாரோட சேவகன்? பகவானோட சேவகன். ஆனால் பகவானோட சேவகன்னு சொல்லி அது எப்போ உணர முடியும்? இந்த கிருஷ்ண பிரேமையை ஓரளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைச்சாதான் நீங்கள் கிருஷ்ண பிரேமையை உணர முடியும், சேவையை உணர முடியும். நான் வந்து சேவகன், பகவான் வந்து எஜமான்னு. புரியுதா ரமேஷ் பிரபு? நம்ம ஜீவாத்மா என்னது? சேவகன். பகவான் வந்து அவர் எஜமான். அப்போ நம்ம அவருக்கு செய்ய வேண்டியது என்னது? சேவை. அந்த சேவையை செய்கிறோம்ல, அந்த சேவையில் டேஸ்ட் கிடைக்கணுமா இல்லையா? அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும்? ராதாகிருஷ்ண வழிபாடு இருந்தால் தான் அந்த கிருஷ்ண பிரேமை தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் டேஸ்ட்டை உணர முடியும். அந்த உயர்தரமான டேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு, இந்த கிருஷ்ண பிரேமை. அந்த கிருஷ்ண பிரேமை கொடுக்கறதா தான் மகாபிரபு வராரு. ஓகேவா? இப்போ அந்த மகாபிரபு பகவான் அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய நம்ம இந்த கிருஷ்ண பிரேமை கிடைக்கும் போது தான் உண்மையான ஆத்மாவுடைய என்ன சொல்கிறது, ஆத்மாவுடைய என்ன சொல்கிறது, அந்த தேவை திருப்தி ஆகுது, பூர்ணத்துவமாக ஆகுது. அப்போ தான் ஆத்மாவுக்கு உண்மையான அந்த கிருஷ்ண பிரேமம் கிடைக்குது. ஓன்லி ராதாகிருஷ்ண வழிபாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். புரியுதா? அப்போ இந்த ஆத்மாவுடைய உண்மையான சொரூபம் வந்து என்னன்னா, ராதாகிருஷ்ணருடைய அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கிறது தான் ஜீவாத்மாவுடைய உண்மையான குறிக்கோள். புரியுதா பிரபு? இது ஓன்லி வந்து ஆன்மீக லோகத்தில் மட்டும் தான் கிடைக்கும். அதை கொடுக்கறதுக்காக தான் மகாபிரபு வராரு. இப்போ இந்த ஜீவாத்மாவோட உண்மையான கோல் வந்து என்னன்னா கிருஷ்ண பிரேமை அடையுது. அதான் ஜீவாத்மாவோட கோல் வந்து என்னது? கிருஷ்ண பிரேமை. அந்த கிருஷ்ண பிரேமை கொடுக்கறதுக்காக தான் மகாபிரபு வராரு. புரியுதா தனமதி? அப்போ கிருஷ்ண பிரேமையை அடையிற இடத்துக்கு இந்த ஜீவாத்மா வரணும். ஓகேவா? அந்த கிருஷ்ண பிரேமையை அந்த ஜீவாத்மா அடைஞ்சிருச்சுன்னா அந்த ஜீவாத்மா டிரான்சென்டென்டல் பிளாட்ஃபார்ம் வந்துடுவாங்க, ஆன்மீக நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த ஆன்மீக நிலைக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ அர்ஜுனன் கோவப்படுற மாதிரி அவங்க கோவப்பட மாட்டாங்க. எப்படி கிருஷ்ணன் நிதானமாக இருக்கிறாரோ அந்த மாதிரி நிதானமான நிலைக்கு வந்துடுவாங்க. புரியுதா மாதாஜி? இதை சொல்கிறதுக்காக தான் நான் அங்கேருந்து கொண்டு வரேன். நான் இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன் அர்ஜுனன் கோவப்படுறாரு, ஏன் கிருஷ்ணா கோவப்படலை, இந்த 2 சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. அதில் நிறைய நான் ரொம்ப சுருக்கிட்டேன். ஒன்று ஓப்பன் ஆகணுச்சுன்னா அது ஒன்றும் குழம்பிடும், இருக்கிற காலத்தையும் கெடுத்து இருக்கிற நாலேஜையும் கெடுத்து அப்படி எல்லாம் குழம்பிடும். மற்றபடி பகவத்கீதை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நாலேஜ், ஆத்மா நாலேஜ் எடுக்கிறதுக்காக தான். கிருஷ்ண பிரேமை பகவத்கீதையில் கிடைக்காது. கிருஷ்ண பிரேமை ஃப்ரம் பாகவதத்தில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிரந்தரமான கிருஷ்ணருடைய பக்தர். அவர் கிருஷ்ண பிரேமில் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்காக அவர் விக்டிமாக ப்ளே பண்ணுறாரு. நிறைய பேர் இதான் கேள்வி கேட்பாங்க. அது தவறு இல்லை. அர்ஜுனன் பெர்ஃபெக்ட் ஆகிட்டார், அர்ஜுனன் கிடையாது. அர்ஜுனன் வந்து நம்மளுக்காக அங்கே ரோல் ப்ளே பண்ணுறாரு. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நித்திய ஆத்மா, பகவான் லோகத்தில் இப்போ போயிடுவார் அவங்க. ஆனால் நம்மளுக்காக பந்த ஜீவாத்மாவாக அந்த கேரக்டரை அந்த ப்ளே பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் ப்ளே பண்ணலாம் நடைமுறைக்குன்னு வரும்போது அவங்க வந்து அவர் வந்து படிச்சுட்டு கிருஷ்ணா பிரேமாவுக்கு போயிட்டார். ஏன்னா அவர் கிருஷ்ணர் தான் வழிபடுறாரு, அது கிருஷ்ண பிரேமால தான் இருக்காரு. இருந்தால் அவருக்கு அந்த கோமா ஸ்டீல், அந்த ஜீவாத்மா வந்து ஸ்டீல் வந்து ஸ்டில் சேஞ்ச். அது அர்ஜுனன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அர்ஜுனன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஓகே. நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று தத்துவ விச்சார், ஒன்று அப்பாட்ட விச்சார். ஓகேவா? நீங்கள் மேலோட்டம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை அர்ஜுனன் கேட்டார், ஆனால் கோவப்படுறாரு. இது மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எப்படி தெரிஞ்சுக்கணும்? தத்துவ பூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த மகாபாரத போருக்கு, இந்த கதைகள் வர்றதுக்காக அவங்க எல்லா கேரக்டரும் பகவானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. புரியுதா மாதாஜி?
அர்ஜுனன் ஆல்ரெடி பகவானுடைய கேரக்டரில், பகவானோட கதையில் வரக்கூடிய எல்லா கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நித்திய ஆத்மாக்கள். அர்ஜுனன் இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லோகத்துக்கு போயிடுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க அந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா அந்த சூழ்நிலையில் ஒரு பையனை வந்து சாவடித்த அந்த சூழ்நிலையில் இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அர்ஜுனன், அதுக்கு பகவான் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாரு, இந்த 2 ரியாக்ஷனுக்கும் இங்கே வந்து எது ஆன்மீகமான நிலையில் இருக்குது, இது பந்தப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதே நம்ம என்ன கற்றுக்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இங்கே அர்ஜுனன் விக்டிமாக ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அர்ஜுனன் வந்து பந்த ஜீவாத்மா கிடையாது. புரியுதா மாதாஜி? அர்ஜுனன் பந்த ஜீவாத்மா கிடையாது. அந்த செக்கிலே மாதாஜி உங்களுக்கு புரியுதா? அப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன், எங்கே சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன் வந்து முதல் பொண்ணு அது நல்ல கேள்வி கேட்டேன். நான் எடுத்து ட்ராக் வந்துட்டேன். ஓகே பிடிச்சிட்டேன். அதாவது நம்ம ஆன்மீக நிலைக்கு நம்ம வந்து வந்தால் மட்டும்தான், ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய முக்குணங்களேருந்து வெளியாக முடியும். இப்போ அர்ஜுனன் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அர்ஜுனன் வந்து யாரும் இல்லை, நம்ம தான் அங்கே அர்ஜுனன். புரியுதா? அப்போ அங்கே வந்து அவர் வந்து அங்கே ரியாக்ட் பண்ணுறதும் பகவான் ரியாக்ட் பண்ணுறதும் இங்கே ரெண்டுமே சேம் இல்லை, ரெண்டுமே வேறு. ஓகேவா? அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய கேரக்டர், பந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய நம்மளுடைய குணங்கள், கேரக்டர், பல கெட்ட விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள், இதெல்லாமே 3 குணங்கள், சாத்விக, ரஜோ அண்ட் தமோ, 3 குணத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதை பியூரிஃபை ஆக்கணும். இதை பியூரிஃபை ஆக்கினா தான், சுத்தமாக ஆக்கினா மட்டும்தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லோகத்துக்குள்ளே போக முடியும். ஓகேவா? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய 6 வகை எதிரிகள் இருக்கிறாங்க நமக்குள்ளே. காமனா வந்து என்னது, லஸ்ட் டிசையர், காம இச்சை. கோபனா வந்து என்னது, அதிகமான கோபம், ஆங்கர். காம, குரோத, லோபனா வந்து பார்த்தீங்கன்னா கிரீட், பேராசை. காம, குரோத, லோப, மோகனா வந்து என்னது, அட்டாச்மெண்ட், பற்றுதல். அடுத்து 5வது மதம் என்னது, ப்ரைட், அகங்காரம். அடுத்து 6வது வந்து பார்த்திங்கன்னா மாச்சரியம் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை, என்வியஸ். இந்த 6 வகை எதிரிகளும் எங்கே இருக்காங்க, இந்த முக்குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால, இந்த முக்குணங்கள் நம்ம டொமினேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு மாறி வருது. அதே ஞாபகம் வச்சுக்க, இப்போ ஆன்மீக பிளாட்ஃபார்மில் நம்ம இருக்கிறோம், இல்லை வேறு ஆன்மீக நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டில் வந்து போட்டி, பொறாமை, அங்கே இங்கே பிடிக்கல, அது இங்கே பிடிக்கல, அங்கே இங்கே சண்டை, இதெல்லாம் வந்து அதிகமாக ஆன்மீக சொசைட்டிக்குள்ள நிறைய நடக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய நடக்கும். இதெல்லாம் எதுக்காக நடக்குது, ஏன் வந்து என்ன சொல்கிறது, ஆன்மீக நிலையில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, போக சிம்பிளாக சொல்லி போயிடுவாங்க. என்ன நீ ஹரிகிருஷ்ணா ப்ராக்டிஸ் பண்ண, நீ இப்போ கோவப்படுற, ஹரிகிருஷ்ணா ப்ராக்டிஸ் பண்ணால் கோவப்படாது எங்கேயாச்சும் எழுதி ஒட்டிருக்கா ப்ரோ, எங்கேயாச்சும் புக்கில் போட்டிருக்கா? ஏன்னா ஹரிகிருஷ்ணா ஃபாலோ பண்ணி என்ன தவறு பண்ணுறீங்க, நீங்கள் ஹரிகிருஷ்ணனுக்கு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் ஹரிகிருஷ்ணா பண்ணுறவங்கள வந்து நியாயப்படுத்தலை. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, கிருஷ்ண பக்தியிலையோ இல்லை ஆன்மீக பிளாட்ஃபார்மில் இருந்துட்டா அவங்க சுத்தமானவங்க, அவங்க எல்லாம் பியூர் ஆகிட்டாங்க அப்படி நம்புறதே தப்பு. அதுவே தப்பு. அதுக்கு அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியாது, அதுவே தப்பு. ஆன்மீக பிளாட்ஃபார்ம் வந்துட்டா நம்ம சுத்தமான ஒன்றும் ஆக முடியாது. சுத்தமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், அதனால குரு எடுக்கிறோம், குரு பாவத்தை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் குரு பாவத்தை எடுத்தாலும் நம்ம உடனே நல்லவராக மாறிடுமா? நோ. அதுக்கப்புறம் குருவுக்கு மேலே அபராதம் பண்ணுறது, குரு சொல்லாத விஷயம் செய்கிறது, குரு பேச்சை மீறி பண்ணுறது, அப்போ திருப்பி தவறு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்குறது, இந்த மாதிரி மாறி ஓடிட்டே இருக்கும். காரணம் என்ன? பிகாஸ் ஸ்டில் நம்ம வந்து இந்த 3 குணம், 3 குணங்கள். என்னென்ன குணம் பருவ இப்போ சொல்லுங்கள்? தமோ குணம், ரஜகுணம், சாத்விக குணம். இந்த 3 குணம், இந்த 3 குணங்களோட ஆக்டிங் இருக்கிற வரைக்கும் நம்மளோட கேரக்டர் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகாது. அப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். பாருங்க பிரபு, இப்போ தான் நான் புக்கு திறக்கிறேன் பிரபு. இருங்க பிரபு, நான் சப்ஜெக்ட் முடிக்கல பிரபு. கேள்வி பதிலுக்கு தனியாக இடம் இருக்குது. கிளாஸ் தெளிவாக கேட்கணும், அப்புறம் கேள்வி இது பண்ணலாம். ஓகேவா? நீ கேள்வி வச்சுக்கிட்டு கிளாஸ் கேட்கக்கூடாது. ரொம்ப இல்லை, நிதானமாக கேட்கணும். நான் வந்து இந்த கிளாஸ் நான் ஓப்பன் பண்ணலை, பட் நான் வந்து சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன். ஏன்னா மணி பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் வந்து நிற்கிறதுக்கு மணி பதிக்கலாம். பிரச்சனை நான் பண்ணி வைக்கிறேன் 9 ஆயிடுச்சு. நான் ஒன்றும் கிளாஸ் ஒன்றும் உண்மையிலே ஆரம்பிக்கல.
பாகவதம் ரொம்ப நோட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜஸ்ட் கதையை படித்து போயிடலாம். நோ, பாகவதம் வந்து அந்த டீப் டைவ் அடிக்கணும், நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு நீந்தணும். அப்போ நம்ம குளிக்கிறோம், உடம்புல எல்லாம் தண்ணிமா விட்டுது, கொஞ்சம் தண்ணி தான் ஒட்டும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பாகவதத்துக்குள்ளே நம்ம டீப் டைவ் அடித்தா தான் எது கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒட்டும். சும்மா மேலே ஓட்ட போகிறதா நான் 10 ஸ்லோகம் நான் 40 ஸ்லோகம் போவேன் இன்றைக்கி ஒரு நாள். டப்பு 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 40-50 ஸ்லோகம் என்னால் போக முடியும்? முடியாது மாதிரி கேன் ஆல்சோ கேன் முடியாது மாதிரி. டப்பு டப்பு நம்ம போயிட்டே இருக்கலாம். கதை தானே. அடித்தார், இப்போ கோவப்பட்டார், ஒரு கண்ணை வந்து சோப்பாச்சு, அடுத்த கிருஷ்ணன் வந்தார், அவர் பிடிச்சாங்க, திரௌபதியை வந்து கூந்தில் வந்து வீசி விட்டா, அப்படி அவர் வெட்டினார், சாப்பிடுச்சு, போயிட்டே இருக்கலாமா இல்லையா பிரபு? பட் அது நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சிடலாமே, உண்மையிலே பால் பிரபு. நீ வீட்டில் உட்காந்து புக்கு படிக்கலாம் தானே, அது அதில் தெரிஞ்சிருவேன். பட் எதுக்காக சட்சங்க வரும்? இந்த பின்னாடி கூட ஃபிலோசாஃபி என்னது, அதோட ஸ்ட்ராங்கான அதோட கண்டென்ட் என்னது உள்ள அதை எடுக்க தான் நம்ம சட்சங்க வரும். இப்போ நம்ம கேரக்டர்லாம் வந்து இந்த முக்குணங்களால் கான்டாமினேட்டாக இருக்குது, கலங்கம் அடைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் நம்மளுக்கு காம, குரோத, இந்த கோபம் இதெல்லாம் வந்து அதிகம் வருது. அப்போ நம்ம டிரான்சென்டல் பிளாட்ஃபார்ம் வரணும், ஆன்மீக நிலைக்கு வரணும். அந்த ஆன்மீக நிலைக்கு வரதுக்காக தான் இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹோலினஸ் அலாதர சுவாமி மகாராஜ் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு லெக்சர் கொடுக்கும்போது அதில் சில பகுதி வந்து ஆர்டிக்கலாக எடுத்து போட்டாங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பியூரிஃபை ஆகிறதுக்கு இங்கே என்ன பண்ணணும்? சிம்பிள் ஃபார்முலா. இதை பண்ணுமே ஆனால் நம்ம இதை சொல்லக்கூடிய காமம், குரோதம், லோப, மோக, மத மாச்சரிய இது எல்லாத்துலேயும் நம்ம பியூரிஃபை ஆகலாம். நம்ம எல்லாருக்கும் தனியாக யூனிக்கான சில கேரக்டர் இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காமல் போகலாம். சில இடத்துல அந்த கேரக்டர் ஜெயிக்கும், சில இடத்துல தோற்று போகும். சில இடத்துல அந்த கேரக்டரை பாராட்ட வாங்கும், சில இடத்துல அந்த கேரக்டர் வந்து அவமானத்தை தேடி தரும். ஓகேவா? நீங்கள் உங்கள் கேரக்டரை சில வார்த்தைகிட்ட நீங்கள் பாராட்டுவாங்க. ஓய் பையன் நல்லா படிக்கிறாங்க. அதே ஸ்கூலில் இல்லை வேறு காலகட்டத்தில் அதே கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் ஏசுவான், நீங்களாம் பையனடா நீங்களாம் கேட்பாங்க. இந்தமாரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா? இது எதுக்காக வருதுன்னா பை நேச்சர் இந்த 3 குணங்கள் நம்மளை வந்து இது பண்ணுது. நம்ம பக்தியில் வந்து இந்த ஆன்மீக லோகத்துக்கு போனால் இந்த 3 குணத்தையோடைய ஆதிக்கத்தை விடணும். அது ஆன்மீக லோகத்துக்கு போனால் தான் அந்த 3 குணங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வெளியாகவும் கிடையாது. இந்த லோகத்தில் இருந்தே 3 குணம் நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும். நம்மளைய 3 குணம் நம்மளுக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன வேலை செய்யணும்? அதுதான் இங்கே வந்து சப்ஜெக்ட் மேட்ரு. அதுக்கு இந்த மகாராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? சேவை செய்யணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் சேவா விருத்தி, சேவை செய்யணும். அந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மெட்டீரியல் நேச்சர், நம்மளோட பௌதிக குணங்களுக்கு பார்த்திங்களா, சில குணங்கள்லாம் வந்து நம்மளை மாற்ற முடியாமல் நமக்குள்ளே அப்படியே இருக்கும். சட்டுன்னு கோவப்படுறதா இருக்கலாம், துடுக்கா ஒரு வார்த்தையை பேசுகிறதா இருக்கலாம், இல்லை வந்து திடீர்னு வந்து அடிக்கிறதா இருக்கலாம், திடீர்னு வந்து வேறு என்னென்ன கெட்ட குணங்கள் மாதிரி நம்மளுக்கு வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளை பார்த்து நம்மளே கேள்வி கேட்டால் எல்லா கேரக்டரும் வெளியே வரும். உண்மையிலே பிரபு நம்மளுக்கு தான் தனிப்பட்டமாக நம்மளோட கேரக்டர் என்ன தெரியும். மேபி மனைவிக்கோ கணவருக்கோ வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம். நம்மளுக்கு நம்ம என்ன அட்டுழியம் பண்ணுறோம், நம்ம புத்தியில் மனசில் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் மென்டல் நேச்சர் இருக்குது சொல்லி நம்மளுக்கு தெரியும். உண்மையிலே பிரபு எஸ். இப்போ இது எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும். இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினா தான் மெட்டீரியல் நேச்சர் அந்த 3 குணங்கள் ஆதிக்கம் பண்ணாது. 3 குணங்கள் ஆதிக்கம் குறைஞ்சாதான் நம்ம ஆன்மீக பிளாட்ஃபார்ம்குள்ளே வருவோம். தென் யூ கேன் அட்டெண்ட் கிருஷ்ண பிரேமா. புரியுதா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா சேவை செய்யணும். சும்மா சேவை செய்யணும், அப்பாடா சேவை செய்யணும் அல்ல. இதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்குது என்ன செய்யணும் சேவைக்குள்ளேன்னு. அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி இது இருக்கு. புரியுதா? சசிமா புரியலையா? ஓகேவா? தனமா புரியுதா? விஷயம் புரியுதா? கேஷகமதி புரியுதா? சேவை செய்யணும். அந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவை என்ன பண்ணால் நம்மளுடைய மெட்டீரியல் டிசைர் இருக்குது பார்த்திங்களா, பௌதிக ஆசை இருக்குது பார்த்திங்களா, அவன் பௌதிக கேரக்டராக கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு போயிடும் அந்த சேவை. அப்போ தென் கிருஷ்ணர் வந்து ஸ்பிரிச்சுவல் சிட் சக்தி, கிருஷ்ணர் வந்து ஆன்மீகமானவர். ஓகேவா? அப்போ அந்த முழு ஆன்மீக சக்தியில் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுடைய செய்யக்கூடிய சேவையில் ஏதோ ஒரு சேவையை அவர் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சார்னா நம்மளோட பௌதிக நேச்சருக்கு பார்த்திங்கன்னா, பௌதிக குணங்களுக்கு பார்த்திங்களா, இந்த லௌகிக குணங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் வெளியாகும். அவர் நம்மளோட சேவையை கொஞ்சமாச்சும் எங்கேயாச்சும் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா
புரியுதா பிரபு? ஆனால் அவர் வந்து டைரெக்டாக அக்செப்ட் பண்ண மாட்டார் நம்மளோட சேவையை. அவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? நம்மளோட சேவையை அவர் எப்படி அங்கீகரிப்பார், எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவார்? எஸ், வெரி குட். குரு மூலியமாக தான். அந்த குரு, நீங்கள் குரு எடுத்துக்கலாம், குரு எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் இருந்து நீங்கள் சேவை செய்யும் போது கண்டிப்பாக வந்து இந்த சமுதாயத்துக்கு ஆச்சாரியா பிரபுபாதா. அவர் பிரபுபாதா நம்மளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்மளோட சேவை கொஞ்சமாச்சும் பகவான் ஓகே சரி கேசவ நம்ம நல்லா ஏதோ பண்ணுறாங்க அப்படியே ஒரு மனசில் எதுவும் நினச்சா எஸ் அந்த பௌதிக ஆசைகள், பௌதிக கேரக்டரு இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு 2 மூட்டை 4 மூட்டை அப்படியே காணாம போகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை ஆகும். அப்போ அந்த பௌதிக கொண்டாமினேஷன், அந்த பௌதிக ஆசைகள் இதெல்லாம் குறைய அங்கே என்ன ஒன்று நடக்கும்னா நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் ஆரம்பிக்கும், ஆன்மீக தன் உணர்வு ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் இருக்கிற ஒரு பக்தருக்கும் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் இல்லாத இன்னொரு நபருக்கும் என்ன வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் ஆரம்பிக்குதுன்னா அங்கே என்ன நடக்கும்னா சீரியஸ்னஸ் ஆரம்பிக்கும். ஓகே நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்மளுக்கு புரோபாதர் நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறாங்க, அந்த சீரியஸை புரிந்து அந்த புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணம் பௌதிகமாக ஒரு சொன்னேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் 2 பேருக்கும் 2 கப்பலுக்கும் புதுசாக இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து சரியாக வந்து லிங்க் ஆகாது. ஆனால் காலம் போக 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 தான் ஓகே இவர் இப்படி அவங்க இப்படி அப்புறம் 2 பேர் புரிஞ்சிக்கும் போது தான் அதுக்கப்புறம் தான் அந்த அவங்களுடைய ஜேர்னி ஆரம்பிக்கும். அதே அப்போ தான் ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷன் ஓகே கணவர் இப்படி தான் இருப்பார், அவங்க ரியலைஸ் கிடைப்பாங்க, மனைவி இப்படி தான் இருப்பாங்க, இவர் ரியலைஸ் பண்ணுவார். அதே போல் பகவான்கிட்ட நம்ம ஸ்பிரிச்சுவலில் சேவை செய்ய நம்மளோட சேவையை குரு எனக்கு கிருஷ்ணர் கொஞ்சோண்டு அக்செப்ட் பண்ணாருன்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் ஆரம்பிக்கும், உண்மையான ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் ஆரம்பிக்கும். ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஒழுங்காக இருக்கணும், தேவையான விஷயங்கள் இதில் நம்ம குறைக்கணும், இது நம்ம செய்யக்கூடாது. கொஞ்சம் டைம் கொஞ்சம் வந்து கிளாஸ் கேட்குறதுக்கு இல்லைனா கொஞ்சம் லெக்சரை கேட்குறதுக்கு, லெக்சரை கேட்டு நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எடுப்போம், கொஞ்சம் புக்கு படிப்போம், இல்லை ஃப்ரீயாக இருக்க மாதிரி டெம்பிளில் கொஞ்சம் சேவை செய்வோம். ஓகே எங்கள் உதாரணத்துக்கு எங்கள் வெளியில் வந்து குப்பையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கூட்டுவோம், ஏதாச்சும் நம்ம பண்ணுவோமே அப்படின்னு வந்து வாலண்டியராக, நல்ல ஞாபகம் வச்சுங்க வேர்ட்ஸை, வாலண்டியராக தமிழ் என்ன சொல்லுவாங்க, தன்னெழுச்சியாக அவங்களாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை வந்து புரிஞ்சு காமிப்பாங்க. அவங்களே வாலண்டியராக வருவாங்க. நம்ம மற்றவங்க சொல்லி கொடுக்கணும், ஓகே வாங்க சேவை செய்யுங்க, கட்டிங் இருக்காது இருக்க சொல்லி கொடுக்கணும். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அவங்க வாலண்டியராக வருவாங்க, அவங்க தன்னெழுச்சியாக வருவாங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வர்றதுக்கு முதல் பாயிண்ட்டு. புரியுதா மாதாஜி? ஓகேவா பிரபு? அப்போ நான் லைட்டாக இதோட ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். இதை சப்ஜெக்டாக நான் அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொண்டு பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நிலைக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆன்மீக நிலைக்கு வந்துட்டுமே ஆனால் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌதிக கலங்கங்கள், பௌதிக வாட் எவர் ஹேப்பன் எது நடந்தாலும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஓகேவா? இந்த சப்ஜெக்டில், இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் ஒன்றும் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. சேவையில் என்னென்ன பண்ணணும், சேவைக்கு எப்படி நம்மளை பக்குவப்படுத்தணும்லாம் இருக்குது. அந்த ரியலைசேஷன் கிடச்ச பிறகு என்ன இருக்குன்னு பிறகு நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवतम ग्रंथराज की, जय श्री राधा गोपाल जी की, जगन्नाथ सुभद्रा महारानी की, श्रील प्रभुपाद महाराज की, हिताय गौर ब्रह्मानंदे हरि हरि बोल.